வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 18/1/2021 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் A/B ஹோல் C/Dன்னு சொல்லி இருந்துச்சு. அப்படின்னா இது வந்து எப்படி மாறும்? B/C/A/Dன்னு சொல்லி மாறும். சரிங்களா, நமக்கு என்ன தேவை? சியோட மதிப்பு தான் தேவை. ஸோ C ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12 × 17 / 51 சொல்லி மாறும். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 4. ஸோ எக்ஸோட மதிப்பு 4ன்றது தான் ஆன்சர். சரிங்களா, ஸோ இந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். இந்த கொடுக்கப்பட்ட எண்களுடைய எல்சிஎம் வந்து என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி கணக்கில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடிமானம் இந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்குன்னா அடிமானத்தை எல்லாத்தையும் வந்து சேமாக மாற்றணும். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு 6 கியூப், அப்புறம் இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு, இது ஒரு எண்ணு. சரிங்களா, அப்போது இதை வந்து அடிமானம் வந்து 2 3 சொல்லி வர மாதிரி மாற்றணும். ஏன்னா கணக்கில் எல்லாத்துலேயுமே 2 3 தான் கொடுத்துருக்காங்க ஆன்சரில். ஸோ அப்படி வந்து 8 வந்து எப்படி எழுதலாம்? 2 கியூப் இன்ட்டு இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2 × 6 வந்து எப்படி எழுதலாம்? 2 × 3 சொல்லி எழுதலாம். ஸோ 2 × 3 ஹோல் கியூப்னு சொல்லி எழுதலாம். இது ஒரு எண். அப்புறம் இங்கே வந்து 2/2 ஹோல் பவர் 6 இன்ட்டு 3/3 ஹோல் பவர் 3ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? 2/3 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3/3. அப்புறம் இங்கே இந்த எண் ஒன்று வரும் 2/12 இன்ட்டு 3/9. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிடலாமா? அடிமானம் ரெண்டும் சமமாக இருக்குது. பெருக்கல் இருக்கும்போது அடுக்கு 2 கூட்டிடலாம். ஸோ 2/6 இன்ட்டு 3/3 இது ஒரு எண். அப்புறம் 2/12 இன்ட்டு 3/9. இந்த மாதிரி கணக்கில் வந்து எல்சிஎம் இப்போ கேட்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இருக்கிற அடிமானத்தில் இருக்கிற நம்பரை காமனாக இருக்கிற எல்லாத்தையும் வந்து எடுத்துடணும். எடுத்து எழுதிக்கணும், தனியாக எழுதிக்கோங்க. ஸோ 2 அடுத்ததாக 3. இங்கே இப்போ 2ன்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா 2னுடைய பவரில் இருக்கிற ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை அப்படி எழுதிக்கோங்க மேலே. 2/12. அடுத்து 3 இருக்குன்னா 3ல் ஹையஸ்ட் பவர் என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ A/m இன்ட்டு த ஹோல் பவர் n. சாரிங்க, 9 வந்து 3 ஸ்கொயர் தான் எழுத முடியும். சாரிங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ 3/6ன்னு சொல்லி வரும். A/m த ஹோல் பவர் என்னன்ற ஃபார்முலாவில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் வந்து எது வந்து இருக்கிற ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் 6 தான் ஹையஸ்ட்டு. ஸோ எல்சிஎம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 2/12 இன்ட்டு 3/6ன்றது ஆன்சர். இருக்கிற நம்பர் பேஸை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எத்தனை பேஸ் இருக்கோ, இப்போ 2 3 மட்டும் 2 பேஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ அதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை மேலே போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து எல்சிஎம். லோவஸ்ட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னா காமனாக இருக்கிற பேஸை எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற லோவஸ்ட் பவரை போட்டிங்கன்னா அது வந்து ஹெச்சிஎஃப் வந்துடும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். இதில் XYயோட 3x2/2y = 48/72 கொடுத்தாங்க. அப்போ XY in its lowest term XYயோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3x/2y = 48/72 அப்படின்னா இது எப்படி இருக்கலாம்? 2 12 சாரி 2 24 48 3 24 72. ஸோ அதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும்? x/3x அப்படின்னா 3 × x, இங்கே 2y-ன்றது 2 × y-ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ x/y-யோட மதிப்பு என்ன வரும்? 2/3 இன்ட்டு 2/3ன்னு சொல்லி வரும். இங்கே இருக்க 3/2 வந்து தலைகளாக பெருக்கில் இருக்கிறது அந்த பக்கம் முதல்ல தலைகளாக மாறும். ஸோ 4/9 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். The outer and inner radii of a circular path are 2a and 2a and b, then its area is, அதாவது ஒரு சாரிங்க ஒரு சர்க்குலர் பாத் இருக்குது. சரிங்களா, ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தினுடைய அவுட்டர் ரேடியஸ் அப்புறம் இன்னர் ரேடியஸ் கொடுத்தாங்க. இது வந்து அவுட்டர் ரேடியஸ், அடுத்ததாக இது வந்து இன்னர் ரேடியஸ். ஸோ அவுட்டர் ரேடியஸோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க? 2a சொல்லி கொடுத்தாங்க. வெளிவட்டத்தினுடைய
ஆரம் வந்து 2a, உள்வட்டத்தினுடைய ஆரம் வந்து பின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இதனுடைய இந்த சர்க்குலர் பாதை இருக்கு இல்லையா, அந்த பாதையினுடைய மதிப்பு வந்து பரப்பளவு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இப்போ பரப்பளவு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய வட்டத்தோட பரப்பளவு வந்து சிறிய வட்டத்தோட பரப்பளவை வந்து கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இந்த பெரிய வட்டத்தோட பரப்பளவு வந்து சிறிய வட்டத்தோட பரப்பளவு கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த வட்ட பாதை இருக்கு இல்லையா, அந்த வட்ட பாதையினுடைய பரப்பளவு கிடைச்சிடும். ஸோ அப்போ பெரிய வட்டத்தோட ஆரத்தை வந்து ஆர்னு சொல்லி எடுத்துக்கலாம், சிறிய வட்டத்தோட ஆரத்தை ஸ்மால் ஆர்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ வட்டத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயரா. பெரிய வட்டத்தோட பரப்பளவு வந்து சிறிய வட்டத்தோட பரப்பளவு வந்து கழிக்கணும். ஸோ பெரிய வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், சிறிய வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பை வந்து காமன் எடுத்தோம் அப்படின்னா என்ன மதிப்பு வரும், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே ஆறு பெரிய வட்டத்துடைய ஆரம் வந்து என்ன வருது, 2a சொல்லியிருக்கு. ஸோ அப்போ என்ன வந்துடலாம், 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே சிறிய வட்டத்தோட ஆரம் என்ன இருக்குது, பி ஸ்கொயர். அவ்வளோதாங்க. பை இன்ட்டு 4a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றதான் இந்த வட்டப்பாதையுடைய பரப்பளவுக்கு சமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சின்ன மைனஸ் ப்ளஸில் வந்து தப்பு பண்ணிட்டாங்க, சின்னதாக மைனர் மிஸ்டேக், ஆனால் மார்க் போச்சு. அடுத்த கொஸ்டின், வாட் நம்பர் ஹேஸ் டு பி ஆடட் டு தி ஈச் டேர்ம் 3, 5 டு மேக் இட் த ரேஷியோ 5:6. 3 மற்றும் 5னுடைய ஒரு எண் வந்து 3:5 சொல்லின்ற விகிதத்தில் இருக்குது. அதை வந்து அந்த எண்ணோட எதை கூட்டினீங்க அப்படின்னா 5/6 சொல்லி வரும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த எண்ணை வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ 3 + x upon 5 + x கூட்டும் பொழுது ரேஷியோ வந்து என்ன வருது, 5/6 சொல்லி மாறுது. ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 18 + 6x = 25 + 5x வருமா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், எக்ஸோட மதிப்பு 6x வந்து 5x கழிச்சிங்கன்னா எக்ஸு இங்கே இருக்க +18 இந்த பக்கம் முதல்ல -18, 18 போச்சுன்னா 7 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the least number that should be added to 5474 so that the sum is exactly divisible by 3, 4, 6 and 8. அதான் 5474ஓட எந்த ஒரு எண்ணை கூட்டினீங்க அப்படின்னா அந்த கூட்டி வரக்கூடிய அந்த எண் வந்து இந்த 4 எண்களாலையும் மொத்தமாக வந்து ஒவ்வொரு சொல்லி கேட்குறான். ஸோ இதனுடைய எல்சிஎம் என்ன பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் 3, 4, 6, 8 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24. சரிங்களா, அவ்வளோதாங்க. ஸோ 5474 வந்து 24 வகுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 24 வகுத்தீங்கன்னா 2, 48, 6. ஸோ 2, 48, 19, 194. ஸோ 4 தடவை போட்டிங்கன்னா 96, 8 தடவை போட்டால் 92, 192. ஸோ மிச்சம் வரும் 2 வரும். நமக்கு என்ன தேவை, இங்கே 24 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மீதி வந்து 2 வருது. ஸோ இதோட வந்து 22 இந்த நம்பர் சப்போஸ் இந்த இடத்துல இருந்து 24 இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணு முழுமையாக போடுமா. அப்போது இந்த 24க்கும் இந்த 2க்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன, +22. அதை வந்து இந்த எண்ணோட கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எண் முழுமையாக வந்து வகுப்படும். ஸோ அப்படி வகுப்படும்பொழுது அந்த எண் முழுமையாக வகுப்படக்கூடிய எண் இந்த எண்ணோட கூடுதல் வந்து முழுமையாக 24ஆல் வகுப்படும். சரிங்களா, அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன, 22ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 16வது கொஸ்டின், if the equations x² plus ax plus b equal to 0 and x² plus bx plus a equal to 0 have a common root. ரெண்டுக்குமே வந்து ரூட் வந்து மூலம் வந்து காமன் சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a plus b. ஸோ ரெண்டுக்குமே வந்து காமன் ரூட் கொடுத்தனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காமன் ரூட்டை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜெட்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னவா மாறும், z² plus az plus b equal to 0ன்னு சொல்லி மாறும். அப்போ z² மதிப்பு என்ன வரும், -az - b. சரிங்களா, இதை வந்து சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த சமன்பாடு 2 வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, சமன்பாடு 2 z² plus bz plus a equal to 0 அப்படின்னா z² மதிப்பு என்ன வரும், -bz - a. இதை சமன்பாடு 2ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இதோட மதிப்பு z² மதிப்பு இங்கே கிடச்சிருக்கு, இங்கேயும் z² மதிப்பு கிடச்சிருக்கு. அப்போ சமன்பாடு 1 அப்புறம் 2 படி z² பதிலாக 2 வந்து சமப்படுத்தலாமா. அப்போது
சமன்பாடு 1 அப்புறம் சமன்பாடு 2 படி என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏஇசட் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பிஇசட் மைனஸ் ஏ. அப்போது இது எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க வேணாம். அப்போது மைனஸ் ஏஇசட் ப்ளஸ் பிஇசட் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் பி. இதோட மதிப்பு என்ன மாறும்? அடுத்து ஜெட்டை வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஜெட்டை வந்து காமனாக எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது 2 அடியாயிரும். அப்போ ஜெட்டோட மதிப்பு என்ன வரும்? ஜெட்டோட மதிப்பு என்ன வரும்? இங்கே பெருக்கலுக்கு இந்த பக்கம் முதல்ல வகுத்தல மாறும். ஸோ அடியாயிரும். அப்போ 1ன்னு சொல்லி வரும் ஜெட்டோட மதிப்பு. ஜெட்டோட மதிப்பு 1 அப்படின்னா ஏதாவது ஒரு சமன்பாட்டில் புட் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சமன்பாடு 1ல் வந்து புட் த வேல்யூ இன் சமன்பாடு 1 அப்படின்னா என்ன வரும்? ஜெட் ஸ்கொயர் 1 ஈக்குவல் டு மைனஸ் ஏஇசட் மைனஸ் பின்னு சொல்லி வரும். ஏக்கு பதிலாக என்ன போடலாம்? 1 போடலாம் இல்லையா? 1 மைனஸ் பி. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1ன்னு சொல்லி வரும். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 18வது கொஸ்டின். சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவோட மதிப்பு 2 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா சைன் பவர் 8 தீட்டா ப்ளஸ் கொசெக் பவர் 8 தீட்டாவோட மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் பாருங்க. x+1 ஒரு நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். x+1 இப்போது நல்லா கவனிங்க. சைன் தீட்டா வந்து 1 சொல்லி எடுத்துக்கலாம். காஸ் தீட்டான்னு சொல்லி 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே மதிப்பு வந்து 2 சொல்லிடுமா? சைன் தீட்டாவோட எந்த ஒரு மதிப்பு வந்து 1க்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் 90 டிகிரி வந்து 1க்கு சமம். அதே இதில் கொசீக்கன் 90 டிகிரியும் வந்து 1க்கு சமமா? கொசீக்கன் 90 டிகிரி 1க்கு சமம். எஸ். அப்படின்னா இது வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அப்போ தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 90 டிகிரி வரும். அப்போ சேம் இங்கே புட் பண்ணுங்கள். சைன் பவர் 8 90 டிகிரி ப்ளஸ் கொசீக்கன் 8 பவர் 8 90 டிகிரி. இதோட மதிப்பு என்ன வரும்? 1/8 ப்ளஸ் 1/8 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டின். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. அதோடைய ரைட் ஆங்கிள் வந்து எங்கே இருக்குன்னா பியில் வந்து ஆங்கிள் பியில் இருக்குது. இப்போ டேன் ஏவோட மதிப்பு வந்து √3 சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சைன் ஏ இன்ட்டு காசி மைனஸ் காசி சைன் சியோட மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க? ஸோ ஒரு முக்கோணம் இருக்குது. செங்கோண முக்கோணத்துடைய பக்கங்கள் ஏ பி சின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது பியில் வந்து 90 டிகிரியில் இருக்குது. சரிங்களா? இப்போது டேன் ஏவோட மதிப்பு √3 சொல்லி விட்டாங்க. டேனுடைய எந்த டிகிரியோட மதிப்பு √3 பார்த்தீங்கன்னா டேன் 60 மதிப்பு தான் √3. சரிங்களா? அப்போ √3னா கீழே வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 60 டிகிரி. அப்போ சைன் சியோட மதிப்பு என்ன வரும்? 30 டிகிரி வருமா? சாரி, இந்த சியோட மதிப்பு வந்து என்ன வரும்? முக்கோணத்தின் 3 கோணம் கூடுதல்ன்ற கான்செப்ட் படி சி ஆங்கிளோட மதிப்பு வந்து 30 டிகிரி வரும். அப்போது இப்போ வந்து நமக்கு வந்து தேவையானது என்ன? ஒரு நிமிஷம். எஸ். இப்போ சைன் ஏவோட மதிப்பு என்ன வரும்? சைன் ஏவோட மதிப்பு சைன் 60 டிகிரி இன்ட்டு காஸ் சியோட மதிப்பு என்ன வரும்? காஸ் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி சைன் 30 டிகிரி. அவ்வளோதாங்க. சைன் 60 டிகிரியோட மதிப்பு என்ன? √3/2 இன்ட்டு காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்ன? √3/2 ப்ளஸ் இங்கே காஸ் 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? சாரி, காஸ் 60 டிகிரியோட மதிப்பு என்ன வரும்? 1/2
sin 30 டிகிரியோட மதிப்பு 1/2. இதை கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும்? a இன்ட்டு ஏ ஸ்கொயரா, அப்போது 3/4 சொல்லி வரும். a இன்ட்டு ஏ ஸ்கொயர், அப்போ 3/4 ப்ளஸ் 1/4 முக்கால் கூட்டல் கால் ஈக்குவல் டு 1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 25வது கொஸ்டின். இதோடைய மதிப்பு வந்து என்ன கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா a கியூப் மைனஸ் b கியூன்ற ஃபார்மெட்டில் இருக்கா. இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும்? a கியூப் மைனஸ் b கியூப் அப்பான் a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா விரிச்சிங்க அப்படின்னா a மைனஸ் பி இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லி வரும். கீழே வந்து அதே சேம் a ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டு அடியாயிரும். அப்போ மிச்சம் இருக்கிறது என்ன? a மைனஸ் பி தான். ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? 0.8 மைனஸ் பின்ற இடத்துல 0.7 ஈக்குவல் டு 0.1ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 26வது கொஸ்டின். The length of the each side of an equilateral triangle is 2 into under root 4 3. சரிங்களா? அண்டர் ரூட் ஆஃப் 4 3. சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பக்கத்தோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஏரியாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்புக்கு என்ன ஃபார்முலா? சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்புக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நேற்று பார்த்தோம் இல்லையா? √3/4 a ஸ்கொயர். ஏவோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போடுங்க. √3/4. இது a ஸ்கொயரில் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா a இன்ட்டு ஏன்னு சொல்லிடலாம். அப்போது 2 இன்ட்டு 2 √4. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 3/1/4 சொல்லி எழுதலாமா? அப்போ இதோட ஸ்கொயர் என்ன வரும்? 2 இன்ட்டு 3/1/4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்? √3/4 இன்ட்டு இந்த ஸ்கொயர் உள்ள போகத்தில் இந்த 2 ஸ்கொயர் 4 சொல்லி மாறும். அடுத்ததான் இங்கே வந்து 3/2 சொல்லி மாறும். 3/1/2 சொல்லி மாறுமா? இதோட மதிப்பு 4க்கு 4 அடி ஆயிரும். இங்கே √3. இதை வந்து எப்படி எழுதலாம்? √3 சொல்லி எழுதலாம். ஸோ √3 இன்ட்டு √3 மதிப்பு 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின். மோகன் வந்து கமலேஷை போல 2 மடங்கு வந்து வேலை செய்வானா. சரிங்களா? இப்போ வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து 22 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா மோகன் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ மோகன் இஸ் ட்வைஸ் ஆஸ் குட் அஸ் கமலேஷ். அப்போ மோகனுக்கும் கமலேஷுக்கும் உள்ள விகிதம் எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா மோகன் 2, கமலேஷ் வந்து 1. சரிங்களா? இந்த கே வந்து இந்த பக்கம் வந்துடும். அப்போது மேலே 2 இருக்குது, இங்கே கீழே வந்து 2 கீழே 1 தான் இருக்கும். எப்பயும் எந்த ஒரு எண்ணு கீழே வந்து 1 தான் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ மோகனோட எஃபிஷியன்சி 2, மோகனோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. மோகனோட எஃபிஷியன்சி 2, கமலேஷோட எஃபிஷியன்சி 1. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? டோட்டல் ஒர்க் வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 22 நாள் முடிக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி என்ன வரும்? 2 கூட்டல் 1 3. ஸோ 66 சொல்லி வரும். இப்போ வந்து மோகன் மட்டும் அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் மோகன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் 22 இன்ட்டு 3 அப்பான் அவனோட எஃபிஷியன்சி. மோகனோட எஃபிஷியன்சி என்ன? 2. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா சுருக்குனீங்கன்னா 33 நாள் சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். சாரி 33வது கொஸ்டின்ங்க. இதோட மதிப்பு வந்து எக்ஸாக்ட் இந்த எண் வந்து எதனால் வந்து ஓப்பனுன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. x⁻n மைனஸ் a⁻n இஸ் divisible by x minus a for all the values of n. அதாவது இதுதான் கான்செப்ட். சரிங்களா? அதாவது வேற ஒன்றும் இல்லை. சரிங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. x⁻n கொடுத்துட்டாங்க. x⁻n மைனஸ் a⁻n வந்து எப்பயும் வந்து x மைனஸ் ஏவால் வந்து வகுப்படும். ஏன் அப்படின்னா வந்து எந்த எண்ணுக்குனாலும் வகுப்படும்.
சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட்டு. என்னோட வேல்யூ ஆடாக இருந்தாலும் சரி ஈவனாக இருந்தாலும் சரி அது வந்து எந்த வேல்யூக்கும் வந்து வகுப்படும். சரிங்களா? அப்படின்றப்போ இங்கே வந்து என்ன வரும் 4/7 47 பவர் 25 மைனஸ் 1/25 சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து x⁻n மைனஸ் a⁻n ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இது வந்து எதனால் வகுப்படும் பார்த்தீங்கன்னா 47 மைனஸ் 1 ஈக்குவல் டு 46ஆல் வகுப்படும், அல்லது 46ஓட பாதி என்ன 23ஆலையும் வகுப்படும். சரிங்களா? இது வந்து பிரிச்சிங்க அப்படின்னா 23 சொல்லி பிரிக்கலாம். 46ஆல் வகுப்போம்னா ஒரு எண் 46ஆல் வகுப்போம்னா அந்த எண் வந்து 23ஆல் வகுப்படும். அப்போ ஆன்சர் வந்து 23 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 36ஆவது கொஸ்டின். ஆல்ரெடி பார்த்த பழைய கொஸ்டின் தாங்க. ரெண்டு ஒத்த முக்கோணங்கள் ஏபிசி அப்புறம் பிக்யூஆர்னு சொல்லி ரெண்டு ஒத்த முக்கோணங்கள் இருக்குது. சரிங்களா? ரெண்டு ஒத்த முக்கோணங்கள் ஏபிசி பிக்யூஆர். இதில் வந்து பிசி அப்புறம் கியூஆருடைய பக்கத்தினுடைய அளவனுடைய விகிதம் கொடுத்தாங்க. பிசியோட மதிப்பு என்ன கொடுத்தாங்க 1, கியூஆரோட மதிப்பு 3 சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் பிக்யூஆர் அப்பான் ஏரியா ஆஃப் பிசிஏ வந்து கேட்குறாங்க. சரிங்களா? பிசிஏ பிக்யூஆர். ஸோ இப்போ என்ன வரும், இந்த மாதிரி ரெண்டு முக்கோணங்கள் வந்து சிமிலர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய பக்கங்களோட விகிதம் கொடுத்துட்டாங்க. ஒத்த பக்கங்களோட விகிதம் கொடுத்தாங்கன்னா அந்த அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒத்த பக்கங்களுடைய வர்க்கங்களுக்கு சமமாக இருக்கும். அப்போது இதோட மதிப்பு என்ன வரும் கியூஆர் ஸ்கொயர் அப்பான் பிசி ஸ்கொயர். இப்போ கியூஆரோட மதிப்பு என்ன 3 ஸ்கொயர் அப்பான் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பைப் ஏ வந்து கேன் ஃபில் டேங்க் இன் 80 மினிட். பைப் பி வந்து அதே டேங்க் வந்து 40 நிமிஷத்தில் நிரப்போம். அப்படின்னா ஏபி ரெண்டும் சேர்ந்து திறந்து விட்றாங்க. இது எவ்வளோ நேரத்தில் வந்து அந்த டேங்க் வந்து நிரப்ப சொல்லி கேட்குறாங்க. பைப் ஏ பைப் பி இது வந்து 80 நிமிஷத்தில் நிரப்போம், இது வந்து 40 நிமிஷத்தில் நிரப்போம். அப்போது டேங்கோட கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும் எல்சிஎம் 80. அப்போது ஏ வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 1 பங்கு வந்து நிரப்போம், பி வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து 2 பங்கு வந்து நிரப்போம். ஸோ டோட்டலாக வந்து ஏவும் பியோடைய எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து 3 பங்கு நிரப்பிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஏவும் பியும் சேர்ந்து வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்பாங்க சொல்லி தான் கேட்குறாங்க. சரிங்களா? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஒர்க் அப்பான் அவங்களுடைய எஃபிஷியன்சி வகுத்தல் 3. இதோட மதிப்பு என்ன வரும் 26/2/3 சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 44வது கொஸ்டின். The value of a machine depreciates at the rate of 10% per annum. ஒரு மிஷினுடைய இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்து இப்போ நடந்த ரயில்வே கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின்ங்க. இது பழைய என்டிபிசி கொஸ்டின். ஆனால் இப்போ நடந்த ரயில்வே எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த வேல்யூ எதுவுமே மாற்றாமல் அப்படியே கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது, நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு மிஷினுடைய வேல்யூ வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு 10% குறையுது. அப்படின்னா அதோடைய ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 1,62,000. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி அதோட மதிப்பு என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓல்டு வேல்யூ, இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுது. அப்போ 10%ஓட பின்ன வழிவு என்ன 1/10. 1/10னா 10லேருந்து 1 குறைஞ்சி 9ன்னு சொல்லி மாறுமா? ஸோ 9ன்னு சொல்லி மாறும். 10லேருந்து 1 குறைஞ்சி 9ன்னு சொல்லி மாறும். ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து என்னவாக இருக்கும் செகண்ட் இயர். ஃபஸ்ட் இயரில் 10ன்னு இருந்தது 9ன்னு மாதிரி இருக்கும். செகண்ட் இயரில் 10ன்னு இருந்தது 9ன்னு சொல்லி மாதிரி இருக்கும் அதோட வேல்யூ. அப்போது டோட்டலாக வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து 90 இருந்தது, இப்போ வந்து என்ன மாதிரி இருக்கும் 81 மாதிரி இருக்கும். இந்த 81ஓட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,62,200 சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதை வந்து சுருக்குனீங்க அப்படின்னா 2000 சொல்லி வரும். சரிங்களா? ஒரு ரேஷியோட மதிப்பு 2000 வரும். அப்போது 100 × 2000 ஈக்குவல் டு என்ன வரும் 2 லட்சம்ன்றதான் அதனுடைய அந்த பொருளுடைய ஆரம்பத்தில் இருந்த அந்த பொருளினுடைய மதிப்பு 2 லட்சம். அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். அதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா, θ1 + θ2ஓட மதிப்பு 90 டிகிரி எனில் sin θ1 வந்து எப்படி எழுதலாம் sin θ1 cos θ2ன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? அடுத்து tan θ1 வந்து எப்படி எழுதலாம் cot θ2ன்னு சொல்லி எழுதலாம். அதே நேரத்தில்
சீக்கன் தீட்டா ஒன்றுன்றதை கொசீக்கன் தீட்டா டூன்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய தடவை வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த கான்செப்ட் படி இப்போ நல்லா கவனிங்க. இதை வந்து தீட்டா ஒன்றுன்னு எடுத்துக்கலாம், இதை தீட்டா டூன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போது தீட்டா ஒன்றையும் தீட்டா டூவையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? இங்கே மதிப்பு வந்து 75 டிகிரி ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் 15 டிகிரி மைனஸ் தீட்டா. அப்போ 90 டிகிரி வருதா? அப்போது காஸ் தீட்டா வந்து எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டா எழுதலாம். அப்போ சீக்கன் தீட்டாவும் காஸ் தீட்டா எழுதலாம். அப்போது நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, கொசீக்கன் 75 டிகிரி ப்ளஸ் தீட்டா மைனஸ் இங்கே சீக்கன் தீட்டா வந்து எப்படி எழுதலாம்? அப்படியே கொசீக்கன் இங்கே சீக்கன் தீட்டா ஒன்றுன்னு இருக்கிறத கொசீக்கன் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா? ஸோ கொசீக்கன் இது தீட்டா ஒன், இது தீட்டா டூ இல்லையா? 75 டிகிரி ப்ளஸ் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா? இதை அப்படியே மாற்றிக்கலாமா? அப்போ இது ரெண்டு வந்து அடிட்டு போகும். இப்போது 0 ஆயிரும். இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டு அடி ஆயிருமா? அதே சேம் கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகுமா? நல்லா கவனிங்க. இது ரெண்டையும் கூட்டிங்க அப்படின்னா 90 டிகிரி வரும். அப்போ இது ரெண்டையும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து என்ன வரும்? இங்கேயும் ஒரு 0 தான் வரும். சரிங்களா? இது ரெண்டுனுடைய மதிப்பும் என்ன வரும்? 0 தான் வரும் இங்கேயும். அப்படின்றப்போ ஆன்சர் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் 0ன்றது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின். டயமீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஹூஸ் பெரிமீட்டர் இஸ் 8.8 சென்டிமீட்டர். ஒரு சர்க்கிளுடைய பெரிமீட்டர் சுற்றுலோட மதிப்பு கொடுத்தாங்க. அதனுடைய டயமீட்டர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, பெரிமீட்டருக்கு ஃபார்முலா 2πr ஈக்குவல் டு 8.8. அப்போது 2 × 22 வகுத்தல் 7 × 6 ஈக்குவல் டு 8.8. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 44, அடி எடுத்தீங்கன்னா 0.2ன்னு சொல்லி வரும். அப்போ ஆரோட மதிப்பு 1.4. 1.4 டேரக்டாக போடக்கூடாது. நமக்கு டியோட மதிப்பு தான் கேட்குறாங்க. டியோட மதிப்பு 2r ஈக்குவல் டு 2.8 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 53வது கொஸ்டின். இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 1/3 × E. இது எப்படி எழுதலாம்? A/3ன்னு சொல்லி எழுதலாம். அடுத்து 1/4 × B. இது எப்படி எழுதலாம்? B/4 சொல்லி எழுதலாம். அடுத்ததாக 1/5 × C. இது வந்து எப்படி எழுதலாம்? C/5ன்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி எண்கள் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா A/3 ஈக்குவல் டு B/4 ஈக்குவல் டு C/5ன்னு இருக்குது அப்படின்னா இந்த மேலே பகுதி இருக்கு இல்லையா, மேலே தொகுதி இருக்கு இல்லையா, தொகுதிக்கு எந்த நம்பர் இருக்கோ அதுதான் இதனுடைய விகிதமாக இருக்கும். அப்போது A/B/Cயோட மதிப்பு என்ன வரும்? 3:4:5ன்றதான் ஆன்சர். இந்த பின்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மேலே தொகுதி என்ன இருக்கோ அந்த தொகுதியோட இந்த எழுத்துக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து இதனுடைய மதிப்பாக இருக்கும். செய்யோட மதிப்பு 3, பியோட மதிப்பு 4, சியோட மதிப்பு 5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 63வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் இப்போ லேட்டஸ்ட்டாக வளர்ந்த கொஸ்டினில் வந்து கேட்டிருந்தாங்கய்யா, ரயில்வே கொஸ்டினில். த நம்பர் ஹூஸ் ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆர் 1 அண்ட் நம்பர் இட் செல்ஃப் இஸ் கால்ட். ஒரு எண்ணுக்கு 1 மற்றும் அதே எண்ணுடைய அந்த 2 ஃபேக்டர் தான் இருக்குது. ஒரு எண்ணுக்கு வந்து 2 காரணிகள். அது என்ன பார்த்தீங்கன்னா 1 மற்றும் அதே எண்ணாக இருந்தால் அந்த எண்ணை வந்து என்ன சொல்லி அழைப்போம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், பகா எண்ணு சொல்லி அழைப்போம். பகா எண்ணுக்கு வந்து எப்பவுமே 2 ஃபேக்டர் தான், 2 காரணி தான், 1 மற்றும் அதே எண். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 65வது கொஸ்டின். த லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் சோலார் பேனல். அதாவது ஒரு சோலார் பேனல் இருக்குது, ஒரு செவ்வக வடிவ சோலார் பேனல் இருக்குது. அதனுடைய ஏரியா பரப்பளவு வந்து 110 மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போது அதனுடைய லென்த் வந்து அதனுடைய அகலத்தை விட 10% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனுடைய அகலத்துடைய மதிப்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த லென்த்து அப்புறம் அந்த பிரெத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அதோடைய விகிதம் என்னவாக இருக்குது? லென்த் வந்து 10% வந்து அதிகமாக இருக்குது எதை பிரெத்தை விட. ஸோ பிரெத் வந்து 100% அப்படின்னா லென்த் எவ்வளோ இருக்கும்? 110% இருக்குமா? ஸோ அப்போ இதை சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும்? 11:10ன்னு சொல்லி வரும். ஸோ அந்த எண்ணை வந்து எப்படி இருக்கலாம்? 11x 10xன்னு சொல்லி எடுக்கலாமா? எஸ். இப்போ அந்த எண் வந்து 11x 10xன்னு சொல்லி எடுக்கலாம். அப்போது இப்போ நான் கணக்கில் என்ன கொடுத்தாங்க? அதனுடைய பரப்பளவு வந்து 110 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்தாங்க. 110 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதோட மதிப்பு என்ன வரும்? 11 ×
11 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ஈக்குவல் டு 110 சொல்லி வரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 110க்கு 110 அடி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 1ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். நமக்கு என்ன தேவை அதனுடைய அகலம் தான் தேவை. அகலத்தோட மதிப்பு என்ன 10x 10xோட மதிப்பு 10 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 10 மீட்டர்ன்றதான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 67வது கொஸ்டின். 2 பார்ட்னர் இருக்காங்க ஏபி, அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பிஸ்னஸ் வந்து தொடங்குறாங்க. 6000 வந்து 6000 அப்புறம் 8000 சொல்லி முதலீடு போட்டு அவங்க தொடங்குறாங்க 2 பேரும் ஏபின்றவங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 5600 வருது அப்படின்னா அவங்களோட ஷேர் ஏவோட ஷேர் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் ப்ராஃபிட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் வந்து நேருக்கு தகுன்னு சொல்லி சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம தெரியும் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வந்துடும். அப்போது ஏபி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ 6000:8000 இது சுருக்குனீங்க அப்படின்னா 3:4 சொல்லி வரும். ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டோட ரேஷியோ வந்து 3:4ன்ற விதத்தில் இருக்கும். ஸோ இதோட மதிப்பு என்ன 7 ரேஷியோட மதிப்பு என்ன 5600 அப்படின்னா நமக்கு என்ன தேவை ஏவோட மதிப்பு தான் தேவை. ஏவோட ப்ராஃபிட் வந்து என்ன இதெல்லாம் 3ன்றது என்ன வரும் அப்படின்னா அது எடுத்திங்கன்னா 800 சொல்லி வரும். ஸோ 3 இன்ட்டு 800 2400ன்றதான் ஏவோட ப்ராஃபிட் ஷேர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 68வது கொஸ்டின். எக்ஸோட மதிப்பு கொடுத்தாங்க, ஒய்யோட மதிப்பு ஜெட்டோட மதிப்பு கொடுத்தாங்க. XY YZ அப்புறம் ZXனுடைய எல்சி வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ XY வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா XY ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 2 கியூப் இன்ட்டு 3. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 3/3 இன்ட்டு 2/4 சரிங்களா. அடுத்து YZோட மதிப்பு என்ன வரும் YZோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு 2/3 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். அப்போது 2/3 2/2 ஸோ ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 2/5 இன்ட்டு 3யோட மதிப்பு என்ன வரும் 3/3ன்னு சொல்லி வரும். இதை பெருக்குனீங்கன்னா ஸோ a/m இன்ட்டு m/nன்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஈக்குவல் டு a/m+nன்ற ஃபார்முலாவில் போடுறோம். வேறு ஒன்றும் கிடையாது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அப்புறம் குழப்பமா. அடுத்து ZXோட மதிப்பு என்ன வரும் ஜெட்டில் வந்து 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 3 ஸ்கொயர், இங்கே 2. அப்போ 3/4 இன்ட்டு 2/3 சொல்லி வரும். இப்போ இதோட எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. எல்சிஎம் நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம் இருக்கிற பேஸ் என்னவோ இது எல்லாத்தினுடைய எல்சிஎம் என்ன வரும் இருக்கிற பேஸ் என்னவோ அதை மட்டும் எடுத்து எழுதுங்க. எல்லாத்தையும் பேஸ் காமனாக இருக்கிற பேஸ் என்ன 2 3 மட்டும்தான். ஸோ 2 இன்ட்டு 3 இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எதுவோ அந்த பவர் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் 2க்கு ஹையஸ்ட் பவர் என்ன இங்கே 3 5 4 ஹையஸ்ட் பவர் 5, 3க்கு ஹையஸ்ட் பவர் என்ன 4. ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/5 என்ன வரும் 32 இன்ட்டு 3/4 வந்து என்ன வரும் 81. ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 2592ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 72வது கொஸ்டின். ஒரு டேபிள் போட்டு தரேன், இதை வந்து நான் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு sin 15 டிகிரியோட மதிப்பு என்ன கேட்குறேன். இதை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin A + B அப்படின்ற ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா sin A cos B + cos A sin Bன்னு போடணும். இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப லென்த்தியாக போகும் சரிங்களா. அப்போ sin Aக்கு வந்து 45 டிகிரி கொடுப்பீங்க, Bக்கு வந்து 30 டிகிரி கொடுப்பீங்க. அது எல்லாத்தையும் இங்கே போடுவீங்க, இதோடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதுவீங்க. அப்புறம் முதல்ல கடைசியில் வந்து இந்த ஆன்சர் வரும். அதுக்கு பதிலாக ஒரு செங்கோண முக்கோணம் போட்டுக்கோங்க. ஒரு செங்கோண முக்கோணம் இது வந்து 15 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 75 டிகிரின்னு சொல்லி வச்சுக்கோங்க. 75 டிகிரி இது வந்து செங்கோண முக்கோணத்தோடைய மதிப்பு 90 டிகிரி. அப்படின்னா 50 டிகிரிக்கு எதிரே உள்ள பக்கத்தோட மதிப்பு என்ன வரும் √3 - 1. 75 டிகிரிக்கு எதிரே உள்ள மதிப்பு √3 + 1. கர்ணத்தோட மதிப்பு 2√2 சரிங்களா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கணக்கு வந்து எளிமையாக போட்டுடலாம். அப்போது நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க sin 15 டிகிரியோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. அப்போது sin 15 டிகிரியோட மதிப்பு என்ன வரும் இங்கே எதிர்பக்கம் வகுத்தல் கர்ணம் சரிங்களா. அப்போது perpendicular upon hypotenuse √3 - 1 upon 2√2. இதே இது cos 15 டிகிரி கேட்டாங்கன்னா அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் கர்ணம். அப்போது √3 + 1 upon 2√2.
இப்போ சைன் 75 டிகிரி கேட்டாங்கன்னா சைனுக்கு எதிர்ப்பக்கம் இது 75 டிகிரிக்கு எதிர்ப்பக்கம் √3 + 1 அப்பான் 2√2 சாரி எஸ். அதே இதில் காசு 75 டிகிரி மதிப்பு கேட்டாங்கன்னா அடுத்துள்ள பக்கம் வகுத்தல் காரணம், இந்த மாதிரி கான்செப்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த முக்கோணத்துடைய மதிப்பு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சைன் 15 டிகிரி மதிப்பு √3 - 1 அப்பான் 2√2. சரிங்களா? இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு நீங்கள் வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். அடுத்த கொஸ்டின் 75வது கொஸ்டின். ஏபிசி அவங்க 3 பேர் வந்து பார்ட்னர்ஸு. அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து மொத்தமாக கேபிட்டல் வந்து அவங்க போட்ட முதலீடு வந்து 33,000 ரூபா. அவங்களோட ப்ராஃபிட் வந்து அந்த வருடத்தோட முடிவில் வந்து 15,000 வந்து கிடைக்குது. அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் அவங்க எவ்வளோ முதலீடு போட்டாங்களோ அதனுடைய விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுடைய லாபத்தை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா ஏ வந்து 4,500 கிடைக்குது ப்ராஃபிட்டு, பிக்கு வந்து 5,500 கிடைக்குது. அப்படின்னா சி வந்து எவ்வளோ வந்து முதலீடு போட்டிருப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு. ஸோ அப்போ ஏ பி சி இவங்களுடைய ப்ராஃபிட்டோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டோட மதிப்பு ஏவோட மதிப்பு 4,500 ரூபா, பியோட மதிப்பு 5,500 ரூபா. அப்போ சியோட மதிப்பு என்ன வரும்? டோட்டல் ப்ராஃபிட் 15,000 இவங்க ரெண்டு பேரோட ப்ராஃபிட் என்ன வரும்? 10,000 வருமா? ஸோ 10,000 கழிச்சிங்க அப்படின்னா சியோட ப்ராஃபிட் என்ன? 5,000 ரூபாய். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இது எல்லாத்துக்கும் வந்து வீதம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 0000 5,000, அடுத்து 9 11 10ன்னு சொல்லி அவங்களுடைய ப்ராஃபிட்டோட விகிதம் வந்து இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து எப்படி கணக்கெடுக்கிறாங்க? அவங்களுடைய முதலீடுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை பங்கிட்டுக்கிறாங்களே கணக்குப்படி. அப்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ வந்து 9:11:10 சொல்லியிருக்கும் ஏபிசியோடைய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு? 10 20 10 20 30. ஸோ 30 ரேஷியோட மதிப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டோட டோட்டல் எவ்வளவு? 33,000 சமமா? 33,000 சமம். அப்படின்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 எடுத்துன்னா 11 1100 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? சியோட மதிப்பு தான் தேவை. சியோட மதிப்பு 10 ரேஷியோ ஈக்குவல் டு 11,000 ரூபாய்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 76வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட நம்பரில் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இறங்கு வரிசையில் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா 5/3, அடுத்து 7/5, 6/4. இப்போது இந்த கீழே உள்ள நம்பருக்கு எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 3/3 5 4 என்ன வரும்? 5 20 20 3 60 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. 60 மேலே எங்கேயே பிரிக்கிறேங்க. ஸோ 5/3 இன்ட்டு 60/60 கமா இங்கே 7/5 60/60 இங்கே 6/4 இன்ட்டு 60/60. அப்போ பிறகு நீங்கள் இங்கே வேல்யூ என்ன வரும்? 100/60 சாரி 300/60. இங்கே வந்து 420. சாரிங்க, ஒரே ஒரு நிமிஷம் எங்கேயோ தப்பு பண்ணுறேனே. 320. கரெக்டு தான், 100 தான். ஏன்னா அங்கே 3 அடி ஆகும் இல்லையா? 20 போகும் இல்லையா? 20 போகுமா? ஸோ 5 × 20 100 சொல்லி வரும். அடுத்து இங்கே வந்து 5 அடி எடுத்திங்கன்னா 12. ஸோ 7 12 84 வருமா? 84/60 கமா இங்கே 4 அடி எடுத்திங்கன்னா 15 6 15 90. ஸோ இப்போது இந்த கீழே இருக்க நம்பரெல்லாம் விட்டுருங்க. அப்போ இதில் வந்து எது வந்து அதிகமாக இருக்குது? மேலே கீழே இருக்க நம்பர்லாம் விட்டுருங்க. பகுதியில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற நம்பரை பூரா விட்டுருங்க. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் பாருங்கள். அதை வந்து இறங்கு வரிசை இருங்க. ஸோ 100க்கு அடுத்து வந்து என்ன வரும்? 100க்கு அடுத்து வந்து 90 வரும். அதுக்கு அடுத்து வந்து 84 சொல்லி வரும். ஸோ 100க்கு ஏற்ற மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 5/3. அடுத்ததாக 90க்கு ஏற்ற மதிப்பு என்ன இருக்குது? 6/4. அடுத்து 84க்கு ஏற்ற மதிப்பு என்ன இருக்குது? 7/5. ஸோ இதுதான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்.
இதில் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏபியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் அப்பான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு 185 வகுத்தல் 158 சொல்லி கொடுத்தாங்களா. அப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 158 ஏ கியூப் ப்ளஸ் 158 பி கியூப் ஈக்குவல் டு 185 ஏ கியூப் மைனஸ் 185 பி கியூப்னு சொல்லியிருக்குமா. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா அடுத்ததா இப்போ என்ன வரும். 158 ஏ கியூப் மைனஸ் 185 ஏ கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 185 பி கியூப் மைனஸ் 158 பி கியூப் சொல்லி மாறுமா. ஏ கியூப் பூரா ஒரு பக்கம் கொண்டு போகிறோம், பி கியூப் பூரா ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ இதோட மதிப்பு என்ன வரும். இங்கே மைனஸ் 27 ஏ கியூப்னு வரும். இங்கே வந்து மைனஸ் 343 பி கியூப்னு சொல்லி வரும். அப்போது மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஏ கியூப் அப்பான் பி கியூப் பெருக்கல் இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் கொண்டு போதில் வகுத்தல் வரும். ஸோ இங்கே இருக்க பெருக்கல்ல இந்த பக்கம் கொண்டு போதில் வகுத்தல் போகுமா. 343 வகுத்தல் மைனஸ் 27. ஸோ இதை சொல்லிங்கன்னா மைனஸ் மைனஸ் அடியாயிரும். அடுத்து ஏ கியூப் மைனஸ் பி கியூப் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியோட மதிப்பு என்ன வரும். ஏ கியூப்போட மதிப்பு இது வந்து 7 கியூப் வந்து 313. ஸோ அப்போ 7 கியூப் 7 கியூப்னு சொல்லி எழுதலாம். பி கியூப் வந்து பி கியூப் நேரம் இது வந்து 3 கியூப்னு சொல்லிடலாம். அப்போது ஏ அப்பான் பியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7/3 ஈக்குவல் டு 7:3 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 79வது கொஸ்டின். இது கூட்ட சொல்லி கேட்குறாங்கப்பா. நார்மல் சிம்பிளான கணக்கு தான். இது கூட்டிங்கன்னா 1393.194 சொல்லி வரும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா தசமம் வந்து சேமாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். இது வந்து 1254.00 எடுத்துக்கலாமா. அடுத்ததாக 125.4, அடுத்ததாக 12.54, அடுத்து 1.254. இங்கே 0 போட்டுக்கோங்க. 0 0 0 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் கடைசியில் 1393.194. ஸோ தசமெல்லாம் சேமாக ஒரே பிளேஸில் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வந்து போட்டு நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா இந்த கணக்கு வந்து ஈஸியாக வேணால் போட்டுடலாம். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 82வது கணக்கு. ஏபிசி தனித்தனியாக வந்து ஒரு வேலையை வந்து 6, 12, 24 முடிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. ஸோ ஏ வந்து 6 நாள், பி வந்து 12 நாள், சி வந்து 24 நாள் வேலை முடிக்கிறாங்க. ஸோ இவங்களோட மொத்த எல்சிஎம் என்ன வரும், டோட்டல் ஒர்க் 24 சொல்லி வரும். ஸோ இதை பிரிச்சிங்க அப்படின்னா ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ மணி நேரம் வேலை பார்ப்பார், 4 மணி நேரம் வேலை பார்ப்பார். ஒரு மணி நேரத்துக்கு வந்து 4 பங்கு வேலை முடிப்பார். பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தப்பாக பேசுகிறேன். ஏ வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 வேலை பார்ப்பார். பி வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 வேலை பார்ப்பார். சி வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 வேலை பார்ப்பார். ஸோ ஏபிசி 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா 6 + 1 7 தான் பார்ப்பாங்க. ஸோ ஏபிசியோட நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டோட்டல் ஒர்க் என்ன 24 வகுத்தல் அவங்களுடைய எஃபிஷியன்சி 7 ஈக்குவல் டு 3 21 மிச்சம் 3/7 டேஸ் சொல்லுங்க தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 83வது கொஸ்டின். இந்த மாதிரி டிஜிட் போகிற மாதிரி 1 1 1 1 சொல்லி போகுது. இது வந்து n நம்பர் ஆஃப் டிஜிட்ஸில் போகுது. நம்பர் 9ஆல் வகுப்படணும்னா மொத்தம் என்னோட வேல்யூ லீஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. 9ஆல் வகுப்படுறதுக்கு விதி என்ன, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து மஸ்ட் பி டிவைடட் பை 9ன்றதான் 9ஆல் வகுப்படுறதுக்கான விதி. அப்போ 9ஆல் வகுப்படணும்னா குறைஞ்சபட்சம் என்னோட மதிப்பு எத்தனை இருக்கும் பார்த்தீங்கன்னா 9 1 இருக்கணும். சரி 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 இருந்தால் தான் இதோட சம் வந்து எத்தனை வரும் 9 வரும். ஸோ இது வந்து 9ஆல் வகுப்படக்கூடிய எண்ணாக இருக்கும். ஸோ என்னோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9ன்றதான் ஆன்சர். 9 முறை வந்து இந்த டிஜிட்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கணும். சரிங்களா. அடுத்து 84வது கொஸ்டின். 14 பேர் வந்து ஐட்டம் ஏ வந்து வாங்குறாங்க, 13 பேர் வந்து ஐட்டம் பி வாங்குறாங்க. 2 பேர் சேர்ந்து வந்து 2 பேர் வந்து 2 ஐட்டத்தையும் வாங்குறாங்க. அப்படின்னா வெண்டைகிராமில் போட்டிங்க அப்படின்னா ஏ ஐட்டம் பி ஐட்டம் ரெண்டையுமே வாங்குறவங்க எத்தனை பேர் 2 பேர்.
ஹவு many people are there in all? இப்போது ஏ ஐட்டத்தை வாங்குறவங்க 14 பேர். மொத்தமாக ஏ ஐட்டத்தில் வாங்குறவங்க வந்து 14 பேர். ஆல்ரெடி 2 பேர் இங்கே இருக்காங்க. அப்போ ஏவை மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேர்? 12 பேரா? அடுத்து பி ஐட்டத்தை வாங்குறவங்க மொத்தம் வந்து 13 பேர். ஸோ மொத்தம் வந்து இங்கே 2 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. ஸோ பி ஐட்டம் முழுக்க வாங்குறவங்க 13 பேர். அப்படின்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. இப்போ பிஏ மட்டும் வாங்குறவங்க எத்தனை பேர்? 11 பேர். அவ்வளோதான். எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா அதான் நமக்கு தேவையான ஆன்சர். 12 கூட்டல் 2 கூட்டல் 1 மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 14, 25 பேர் வந்து இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 86வது கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே போட்டுடலாங்க. மேக்ஸிமம் ஒரு ஆன்சர் வந்து இந்த மாதிரி கணக்கெலாம் நீங்களே போட்டுருங்க. இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான். டேட்டா என்டர்பிரைஸில் எப்படினாலும் 4 கொஸ்டின் வருதுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 89வது கொஸ்டின் போட்டாச்சா? 90வது கொஸ்டின். 90வது கொஸ்டின். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1 2 3 there are 21%. 21 பேர் இருக்காங்களா? டோட்டலாக 21 பேர் இருக்காங்க. அதில் வந்து 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, ஜப்பானீஸ். 10 பேர் வந்து ஜெர்மன் வந்து பேசுகிறாங்க. ஜெர்மன் பேசுகிறவங்க எத்தனை பேர்? 10 பேர். 12 பேர் வந்து ஜப்பானீஸ் பேசுகிறாங்க. 12 பேர் வந்து ஜப்பானீஸ் பேசுகிறாங்க. அடுத்ததான் வந்து 10% வந்து ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்க. இப்போது 4 பேர் வந்து ஸ்பீக் ஒன்லி ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறாங்க. இந்த பாயிண்ட் இருக்குமா? இந்த விளக்கு மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த பாயிண்ட் வந்து எத்தனை? ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறவங்க 4 பேர். அப்போ மிச்சம் இருக்க இந்த பகுதிக்குள்ளே 6 பேர் இருப்பாங்க. அடுத்ததாக 5 கேன் ஸ்பீக் ஒன்லி ஜப்பானீஸ். 5 பேர் வந்து ஜப்பானீஸ் மட்டும் பேசுகிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து 5. அப்போ மிச்சம் இதில் வந்து 7 பேர் இருப்பாங்க. அடுத்ததாக 4 கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஆஸ் வெல் அஸ் ஜெர்மன். ஃப்ரெஞ்சும் ஜெர்மனும் சேர்ந்து பேசக்கூடிய எத்தனை பேர்? 4 பேர். ஸோ எந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்லா கவனிங்க, இந்த வட்டம் முழுக்க வரும், இந்த பெரிய வட்டம் முழுக்க வரும். சரிங்களா? அவ்வளோ கட் பண்ணியிருக்கலையா? இதெல்லாம் சேர்ந்து வர்றதான் ஃப்ரெஞ்சும் ஜெர்மனும். அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களாமா? 4 கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன். ஸோ 4. அடுத்ததான் 3% ஸ்பீக் ஆல் லாங்குவேஜ். 3 பேர் வந்து எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்களாம். சரிங்களா? இப்போ கணக்கில் வந்து என்ன கேட்குறாங்க? ஹவு many % ஸ்பீக் ஜப்பானீஸ் அண்ட் ஜெர்மன். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? ஜப்பானீஸும் ஜெர்மனும் பேசக்கூடியவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க? ஜப்பானீஸ் அப்புறம் ஜெர்மன். ஜப்பானீஸ் ஜெர்மன். ஓகேவா? இப்போது கணக்குப்படி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரெஞ்சு ஜெர்மன் பேசுகிறவங்க 4 பேர். ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்போ இது ஃப்ரெஞ்சு ஜெர்மன் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரா? ஒரே ஒருத்தர். இப்போ கணக்குப்படி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க வந்து 10 பேர். 4, 5, 8. அப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்களா? ரைட், முடிஞ்சு. 2 பேர் இருப்பாங்க. 4, 5, 8. இங்கே ஒரு 2 சேர்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு எல்லாம் பேசுகிறவங்க, ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க ஓவராலாக ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க 10 பேர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 2ன்னு சொல்லி வரும். இப்போது ஜப்பானீஸ் பேசுகிறவங்க 12 பேர் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, 5, இங்கே ஒரு 5, 10. அப்போ மிச்சம் இங்கே வந்து எத்தனை பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்தால் தான் ஜப்பானீஸ் முழுக்க பேசுகிறவங்க வந்து 12 பேர் இருப்பாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஹவு many % ஸ்பீக் ஜப்பானீஸ் அண்ட் ஜெர்மன். ஜப்பானீஸும் ஜெர்மனும் பேசுகிறவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2 பேருன்றதான் ஆன்சர். ஒன்லி ஜப்பானீஸ் அண்ட் ஜெர்மன் டோட்டலாக வந்து 5 பேர் பேசுவாங்க. ஜப்பானீஸும் ஜெர்மனும் பேசுகிறவங்க 5 பேர். ஒன்லின்னு சொல்லி வரணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.